நேர்களே வணக்கம். நாம் இப்போது எடுத்துக்கொண்ட இந்த தலைப்பு என்பது கிணறு எந்த திசையில் இருந்தால் அதிர்ஷ்டம் என்ற தலைப்பின் அடிப்படையிலே நாம் இப்போது தெரிந்து கொள்ளலாம். தற்போது இல்லங்களில் கிணறு அமைப்பது என்பது மிகவும் அரிதாக உள்ளது. பொதுவாக வடகிழக்கு ஈசானியத்தில் கிணறு அமைவது என்பது விசேஷமானதாகும். இவ்வாறு அமைந்த திருக்குளங்கள் புகழ் பெற்றிருப்பதை நாம் காண முடிகின்றது. பெரிய பங்களா போன்ற இடங்களில் கூட நீச்சல் குளங்கள் வடகிழக்கில் அமைவது நன்மையை தரும். ஆழ்குழாய் அமைப்பதாய் இருந்தாலும் சரி, அது வடகிழக்கில் அமைவது நன்மையை உண்டாக்கும். கிணறு சரியாக இல்லை என்று நீர் உள்ள கிணற்றை மூடுவதும் தர்மசாஸ்திரத்துக்கு எதிரானதாகும். இதை மூடாமலேயே சரி செய்ய பல எளிய வழிகள் உண்டு. உதாரணமாக, வடக்கில் ஒரு கிணறு அமைந்தால் அல்லது போர்வெல் அமைந்தால் மிகுந்த லாபத்தை கொடுக்கும். வடகிழக்கில் அமைந்தால் அது தன லாபத்தை கொடுக்கும். கிழக்கில் அமைந்தால் எதிர்பாராத பணவரவை கொடுக்கும். தென்கிழக்கில் அமைந்தால் அவமானத்தை கொடுக்கும். தெற்கில் அமைந்தால் தேவையற்ற விரோதங்களை ஏற்படுத்தும். தென்மேற்கில் அமைந்தால் எதிர்பாராத தன நஷ்டம் உண்டாகும். மேற்கில் அமைந்தால் குழந்தைகளுக்கு கெடுதல் உண்டாகும். வடமேற்கில் அமைந்தால் எதிர்பாராத விரோதங்கள் உண்டாகும் என்று சொல்லிக்கொண்டு நான் மீண்டும் உங்களை வேறொரு பதிவிலே சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.